அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, புனிதமான இந்த ரமதான் மாதத்தின் இந்த இனிமையான வேளையில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். பேரறிஞர் இமாம் மாலிக் அவர்கள் வரலாற்றில் தன்னுடைய அறிவுத்திறத்தால் தனக்கென நிரந்தரமாக ஓர் இடத்தை பிடித்துக் கொண்டவர்கள். இவர்களுக்கு இமாமுல் மதீனா, மதீனாவின் இமாம் என்ற ஒரு பெயர் உண்டு. மற்ற ஊர்களில் இமாம் என்று பெயர் எடுப்பது சிரமம்தான் என்றாலும் அதைவிட சிரமம் மதீனாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இமாமாக இருப்பது. ஏனென்றால் மதீனா வஹி இறங்கிய பூமி. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி நிற்கும் பூமி. இஸ்லாமிய அறிவின் ஊற்றுக்கண் மதீனா. அங்குதான் எல்லாம் வல்ல இறைவன் ஏராளமாக தன் இறை செய்திகளை அனுப்பி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இமாம் என்று பெயர் எடுப்பது லேசுப்பட்ட காரியமா என்ன? கொல்லற்பட்டையிலே ஊசி விற்றான் என்று சொல்வார்கள் அல்லவா? இமாம் மாலிக் அவர்கள் கடப்பாறையே விற்கும் அளவுக்கு தன்னுடைய ஞானத்திறத்தால் உலக புகழ் பெற்றவர்கள், மதீனாவை சொந்த ஊராக கொண்டவர்கள். இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 93வது ஆண்டில், 1ஆம் நூற்றாண்டு. அவர்கள் மறைந்தது ஹிஜ்ரி 179வது ஆண்டில். இமாம் மாலிக் அவர்கள் வரலாற்றில் ஒரு பெரிய வினோதம் என்னவென்றால், ஏதோ ஒரு சட்ட பிரச்சனை அவர்கள் முன் வந்தபோது அவர்கள் கொடுத்த ஒரு ஃபத்வா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் துயரத்தை அடைவதற்கு காரணமாகிவிட்டது. என்னவென்று சொல்கிறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலாக்குல் புக்ரஹி லா யகா, ஒரு சட்ட பிரச்சனை. ஒரு மனிதன் கட்டாயப்படுத்தப்பட்டு உன் மனைவியை நீ தலாக் விடு என்று அவன் கட்டாயப்படுத்தப்பட்டு கட்டி வைத்து அடிக்கப்படுகிறான், உதைக்கப்படுகிறான். இப்படி கட்டாயத்தின் பேரில் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தலாக் சொன்னால் அது சட்ட அந்தஸ்தை பெறாது, அது தலாக்காக ஆகாது என்பது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் நிலைப்பாடு. ஒரு சட்ட பிரச்சனை வந்துவிட்டால் அதனை ஒட்டி எழுகின்ற அதை போல் தோற்றமளிக்கக்கூடியவைகள் இந்த சட்ட பிரச்சனையை பொருத்தி பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த சட்ட பிரச்சனையை அடிப்படையாக வைத்து இன்னொரு கிளை பிரச்சனைக்கு முடிவு சொல்லப்படும். எப்படி என்றால், ஒரு ஆட்சியாளர் அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சிலரை கட்டாயப்படுத்துகிறார். வாருங்கள், எனக்கு நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொடுங்கள், நான் உங்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டேன், கவர்னராக ஏற்றுக்கொண்டேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொடுங்கள், இல்லை என்றால் உங்களை தொலைத்து விடுவேன், நீங்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியாது என்று மிரட்டுகிறார், அச்சுறுத்துகிறார். அதற்கு பயந்து சிலர் அவரிடத்திலே சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கிறார்கள். இன்னும் சிலர் செய்து கொடுக்க மாட்டேன் என்று சிறைச்சாலைக்கு போகவும் தயாராகி விட்டார்கள். இதை பார்த்து பொதுமக்கள் பலர் நமக்கேன் வம்பு என்று அவரிடத்தில் போய் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்து, நீங்கள் தான் எங்களுக்கு ஹலீஃபா, நீங்கள் தான் எங்களுக்கு ஆட்சியாளர், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமை வந்தால், இப்படி கட்டாயத்தின் பேரில் செய்து கொடுக்கப்படக்கூடிய இந்த சத்திய பிரமாணம் செல்லுமா என்பது கிளை பிரச்சனை. இமாம் மாலிக் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார்கள், ஒருபோதும் அது சட்ட அந்தஸ்தை பெறாது. எப்படி கட்டாயப்படுத்தப்பட்ட ஒருவன் தன் மனைவியை தலாக் விட்டால், நிர்பந்தத்தின் பேரில் தலாக் விட்டால் அது சட்ட அந்தஸ்தை பெறாதோ, அது செல்லாதோ, அதை போல என்று இமாம் மாலிக் அவர்கள் கூறிவிட்டார்கள். அதுதான் பிரச்சனை. அவ்வளவுதான். இந்த தகவல்
மதீனாவிலே வாலி என்று சொன்னால் கவர்னர், இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் என்று அதற்கு உதாரணம் சொல்லலாம். இந்த பதவியினுடைய பவர், ஒரு மாகாணத்தினுடைய பொறுப்பாளர், இஸ்லாமிய மத்திய அரசின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாகாணத்தின் பொறுப்பாளர் தான் வாலி. அந்த வாலி யார் என்று சொன்னால் ஜாஃபர் இப்னு சுலைமான் இப்னு அலி என்பது அவருடைய பெயர். இவர் மத்திய அரசில் இருக்கக்கூடிய தலைமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய ஹலீஃபா அல் மன்சூர், அபு ஜாஃபர் அல் மன்சூர், அவர்தான் அப்போது ஹலீஃபா, அப்பாசிய ஹலீஃபா. அவருடைய பிரதிநிதியாக மதீனாவை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இவர் இமாம் மாலிக் அவர்கள் இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இந்த மாதிரி ஃபத்வாவெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று இமாம் மாலிக்கை கூப்பிட்டு சொல்கின்றார். இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், நானாக எங்கேயா ஃபத்வா கொடுத்தேன்? ஒரு குடும்ப வழக்கு பிரச்சனை, ஒரு கேள்வி வந்தது, இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் இந்த மாதிரியான கேள்வியையும் கேட்டார்கள். ஆமா, அதுவும் இதே போலத்தான், கட்டாயத்தின் பேரில் செய்து கொடுக்கப்படக்கூடிய சத்திய பிரமாணம் எல்லாம் செல்லாது என்பது அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை தான். இல்லை இல்லை, நீங்கள் அப்படி சொன்னது தவறு, இப்படி சொல்லியிருக்க கூடாது என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்வாக்களில் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது, நபி மொழிகளில் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை கற்றுக் கொடுக்க கூடாது என்பதெல்லாம் அரசின் வேலை அல்ல, அது அறிஞர்களின் வேலை, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீடு எங்கே இருந்ததோ அந்த இடத்தில் உட்கார்ந்து பாடம் நடத்துவார்களாம். ஏனென்றால் நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த பரக்கத்து எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று அதற்கு காரணம் சொல்வார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் மார்க்க கல்வியின் மீதும் பெரும் பற்று கொண்டவர்கள் இமாம் மாலிக் அவர்கள். அரசின் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அவர்கள் அஞ்ச போகிறார்கள். அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது, என் வேலையை நான் பார்க்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இமாம் மாலிக் அவர்களை கைது செய்து அழைத்து வரும்படி மதீனாவினுடைய வாலியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் இப்னு சுலைமான் உத்தரவிடுகின்றார். இமாம் மாலிக் அவர்கள் இழுத்து வரப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு கசையடிகள் வழங்கப்பட்டன. அரசுக்கு எதிராக பேசிவிட்டார் என்று குற்றஞ்சாட்டி அவர்களுக்கு கசையடிகள் தரப்பட்டன. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், சயீத் இப்னுல் முஸய்யப் அவர்களும் முஹம்மது இப்னுல் முன்கதிர் அவர்களும் ரபியா அவர்களும் எந்த காரியத்துக்காக தண்டிக்கப்பட்டார்களோ அதே காரியத்துக்காகத்தான் நானும் தண்டிக்கப்படுகிறேன். லா கைர ஃபீமன் லா யூதா ஃபீ ஹாதல் அம்ர். இது போன்ற மார்க்க விஷயங்களில் யார் ஒருவன் தொல்லைக்கு ஆளாகவே இல்லையோ அவனால் எந்த நன்மையும் இல்லை என்று பொருள் என்று சொன்னார்கள். ஒரு இமாம் துன்புறுத்தப்படுகிறார் என்றால், மார்க்க காரியங்களுக்காக துன்புறுத்தப்படுகிறார் என்றால் அவர் நேர்மையில் இருக்கிறார் என்று பொருள். இதுபோல துன்புறுத்தப்படாதவர்களிடத்தில் தான் நன்மை இருக்கப் போவதில்லை. நிச்சயமாக மார்க்க காரியங்களில் துன்புறுத்தப்படுகிறவர்களிடத்தில் அல்லாஹ் நன்மையைத்தான் வைத்திருப்பான் என்று சொன்னார்கள். அரசு கோபித்துக் கொண்டது. அரசின் கோபத்துக்கு இலக்கானவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாகுவார்கள் என்பது தெரியும் அல்லவா? துன்புறுத்தப்பட்டார்கள். அடித்த அடி, அவர்களை இழுத்த இழு, அதிலே அவருடைய வலது தோள்பட்டை கீழே இறங்கிவிட்டது. அடித்த அடியில் கை செயலிழந்து போய்விட்டது. அதனால் அவர்கள் தொழுகையிலே தக்பீர் கட்டி இடது கையை தூக்கி அவர்கள் வைத்து நெஞ்சுக்கு கீழே வைத்து அந்த வலது கையை தூக்கி இடது கையின் மேல் வைக்க வேண்டும் அல்லவா? அதுதானே தக்பீரின் ஒழுங்கு. அப்படித்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஆனால் இமாம் மாலிக் அவர்களால் அவ்வாறு செய்ய இயலாது. வலது கை சீராக இயங்கவில்லை. அதனால் ஒரு கையை மாத்திரம் அவர்கள் வைத்துக் கொள்வதற்கு பதிலாக இரண்டு கைகளையுமே தொங்க விட்டுக் கொள்வார்களாம். எனவே இன்று வரைக்கும் மாலிக்கி மதுஹபில் கைகளை கட்டிக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அல்ல. கைகளை தக்பீரை உயர்த்தி கீழே தொங்க விட்டுக் கொண்டாலேயே அது தொழுகைக்கு இடையூறை ஏற்படுத்தாது என்கின்ற
ஒரு மஸ்அலாவும் இருக்கிறது. அதற்கு காரணம் இமாம் மாலிக் அவர்களுடைய வலதுகை அவர்கள் அரசாங்கத்தினுடைய தொல்லைக்கு இலக்கானதில் செயலிழந்து போனதுதான் என்றும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அதன் பிறகு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று கேள்விப்பட்ட கலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். கலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். வந்திருந்த போது இமாம் மாலிக் அவர்களிடம், என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்துவிட்டன. என்னுடைய அரசுக்கு ஆதரவாக சத்திய பிரமாணம் செய்து கொடுப்பதற்கு சிலர் தயங்கினார்கள். அதற்கு உங்களுடைய ஃபத்வாக்கள் இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்ட அடிப்படையில் ஒருவர் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தால் அதற்கு சட்ட அந்தஸ்து கிடையாது என்று நீங்கள் சொன்னதை அடிப்படையாக வைத்து அவர்கள் வந்து சத்திய பிரமாணம் செய்து கொடுத்து விட்டு போனார்கள். ஆனால் உள்ளபடியே அவர்கள் எங்களுக்கு கட்டுப்படவில்லை. அதற்கு உங்களுடைய ஃபத்வா காரணம், அதனால் உங்கள் மீது எனக்கு வருத்தம் உண்டு. ஆனால் இவ்வளவு தூரம் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை. பிறகு இத்தனைக்கும் காரணம் மதீனாவினுடைய கவர்னராக இருக்கின்ற ஜாஃபர் இப்னு சுலைமான் தான் என்று இமாம் மாலிக் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஓ, அவர்தான் இத்தனைக்கும் காரணமா? அப்படியானால் நான் எதுவும் அவரை எதிர்த்து சாபமிடப் போவதும் இல்லை, அவருக்கு எதிராக நான் கிளர்ச்சி செய்ய போவதும் இல்லை, அவருக்கு எதிராக மக்களை நான் தூண்டப் போவதும் இல்லை, அவரை நான் முழுமையாக மன்னித்து விட்டேன் என்று அவருடைய பெயரை கேட்டவுடன் இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு சிறு குரல் கூட உயர்த்த மாட்டேன் என்கிறீர்கள்? உங்களுடைய ஆரோக்கியம் நிரந்தரமாக கெட்டுப்போவதற்கு அவர்தானே காரணம் என்று அவருடைய மாணவர்கள் எல்லாம் வந்து சொன்னபோது இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், நான் எப்படி ஜாஃபர் இப்னு சுலைமானை தண்டிக்க முடியும்? ஜாஃபர் இப்னு சுலைமானுக்கு எதிராக நான் எப்படி சாபமிட முடியும்? அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர், அஹ்லு பைத். இப்படி ஓர் உயர்வான குடும்பத்தை சார்ந்த அந்த பிள்ளையை நான் எப்படி சபிக்க முடியும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள். ஹலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூருக்கு நம்முடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய மகத்தான மாபெரும் இமாமுக்கு இந்த அநீதி நடந்திருக்க கூடாது என்று அவருக்கு ஒரு ஆள் மனதிலே ஒரு சங்கடம் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் இமாம் மாலிக் அவர்களை வரவழைத்து, நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய முஅத்தா என்கிற நபிமொழி தொகுப்பு, அந்த இமாம் மாலிக் அவர்களுடைய முஅத்தா என்கிற நூல்தான் ஹதீஸ் துறையில் முதலாக தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம். முதலாக தொகுக்கப்பட்ட முதல் ஹதீஸ் கித்தாபு இமாம் மாலிக் அவர்கள் எழுதிய முஅத்தா தான். சட்ட பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து அந்த நூல் தொகுக்கப்பட்டது. இமாம் மாலிக் அவர்களிடத்தில் அப்பாசிய கலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் சொல்லி அனுப்புகின்றார், உங்களுடைய முஅத்தா என்கிற நூல் விரிந்து பரந்த அப்பாசிய கிலாஃபத் என்கிற இந்த பேரரசின் எல்லைகள் முழுவதும் இந்த நூல் பிரதி எடுக்கப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவ்வளவு அருமையாக இந்த நூலை நீங்கள் தொகுத்திருக்கின்றீர்கள். பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் அவரவர்களுடைய ஆராய்ச்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டங்களாக. உங்களுடைய நூல் பிரதி எடுக்கப்பட்டு இந்த விரிந்து பரந்த என்னுடைய அரசு முழுவதும் இது சட்ட நூலாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒருபோதும் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கள் பலவாறாக இருக்கின்றன. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வகையான சுன்னத்துக்கள் நடைமுறையில் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் கையை உயர்த்தி தக்பீரை நெஞ்சிலே கட்டிக் கொள்வது, இன்னும் சில இடங்களில் வயிற்றிலே கட்டிக் கொள்வது, இன்னும் சில ஊர்களில் ருக்குவில் இருந்து எழுந்திருக்கும் போது கையை உயர்த்தி தொங்க விடுவது, ருக்குவுக்கு செல்லும் போது கையை உயர்த்தி கீழே குனிவது, இவ்வாறாக பல நடைமுறைகளும் உலகம் முழுக்க இயங்கி வருகின்றன. இவை எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியவைதான். ஒரு வழிமுறையைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் மற்ற சுன்னத்துக்கள் செயல்பாட்டில் இல்லாமலேயே போய்விடும். ஆகையினால்
ஒவ்வொரு ஊர்களிலும் அந்தந்த அறிஞர்களை பின்பற்றி மக்கள் என்ன மாதிரியான சுன்னத்துக்களை கடைபிடிக்கின்றார்களோ அவை இயங்கிக் கொண்டே இருக்கட்டும். என்னுடைய நூல் அந்த ஆராய்ச்சிகளில் ஒன்றாக இருக்கட்டும், அது மட்டுமே இறுதி முடிவு என்று இருப்பதை நான் விரும்பவில்லை என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, கல்வியாளர்கள் இப்படித்தான் பிறருடைய ஆராய்ச்சியை மதிப்பார்கள், பிறருடைய உணர்வை மதிப்பார்கள் என்பதற்கு இமாம் மாலிக் அவர்களுடைய வரலாறு மிக பெரும் சான்றாக திகழ்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.